அனாதை சிறுவனுக்கு நபியவர்கள் தந்த அன்பு. இந்தச் சம்பவம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரக்கத்தின் ஆழத்தையும், குறிப்பாக அனாதைகள் மற்றும் சிரமப்படுபவர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அளவற்ற பாசத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஒருமுறை பெருநாள் ஈத் அல்ஃபிதர் பண்டிகை நாள் வந்தது. மதீனாவில் அனைவரும் புத்தாடை அணிந்து, உணவருந்தி, மகிழ்ச்சியுடன் கொண்டாட்டத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது, ஒரு சந்தின் மூலையில் ஒரு சிறுவன் மட்டும் தனிமையில் அழுதபடி நிற்பதைக் கண்டார்கள். அவனைச் சுற்றிலும் மற்ற குழந்தைகள் புத்தாடை அணிந்து விளையாடிக் கொண்டிருந்தனர். நபியவர்கள் உடனடியாக அந்தச் சிறுவனுடைய அருகில் சென்றார்கள். அவனுடைய தோளில் அன்பாகக் கை வைத்து கனிவுடன் விசாரித்தார்கள். அருமை மகனே, இந்தப் பெருநாள் நாளில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். நீ மட்டும் ஏன் இங்கே அழுது கொண்டிருக்கிறாய்? மற்ற குழந்தைகளுடன் நீ ஏன் விளையாடவில்லை என்று கேட்டார். நபியவர்களின் கனிவான குரலைக் கேட்டு அந்தச் சிறுவன் தன் கண்ணீரைத் துடைத்துக் கொண்டு பதிலளித்தான். யா அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு அனாதை சிறுவன். என் தந்தை ஒரு போரில் தியாகியாக ஷஹீதாகிவிட்டார். என் தாயும் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு என்னை தனியாக விட்டுவிட்டார். என்னிடம் புத்தாடையும் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவும் இல்லை. அதனால்தான் மற்றவர்கள் விளையாடுவதை பார்க்கும்போது எனக்கு அழுகை வருகிறது என்றான் அச்சிறுவன். இந்தச் சிறுவனின் துயரமான கதையைக் கேட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயம் நெகிழ்ந்தது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தச் சிறுவனை ஆசுவாசப்படுத்தி, அவனுடைய கையை அன்புடன் பிடித்துக் கொண்டு அவனை நோக்கிக் கேட்டார்கள். மகனே, நீ அழுவதை நிறுத்து. இப்போது நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டும். நீ முஹம்மதைத் உன் தந்தையாகப் பெற்றுக்கொள்வதை விரும்புவாயா? ஆயிஷாவை ரலி உன் தாயாகப் பெற்றுக்கொள்வதை விரும்புவாயா? ஃபாத்திமாவை ரலி உன் சகோதரியாகப் பெற்றுக்கொள்வதை விரும்புவாயா? மேலும் அலி, ஹசன், ஹுசைன் ஆகியோரை உன் குடும்பமாகப் பெற்றுக்கொள்வதை நீ விரும்புவாயா? இந்த எதிர்பாராத கேள்வியும் பாசத்தின் வெளிப்பாடும் சிறுவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அவன் உடனடியாக, யா ரசூலுல்லாஹ், ஆம், நான் அதையே விரும்புகிறேன் என்று கூறினான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தச் சிறுவனை தம்முடன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று புத்தாடை அணிவித்து நன்கு உணவளித்து அவனைத் தம்முடைய குடும்பத்தில் ஒருவராகவே சேர்த்துக் கொண்டார்கள். அந்தச் சிறுவன் சிறிது நேரத்திற்கு முன் அழுதது போய் புன்னகை பூத்த முகத்துடன் மற்ற குழந்தைகளுடன் விளையாடச் சென்றான். இந்தச் சம்பவத்தின் படிப்பினைகள். அனாதைகள் மீதான கருணை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகளின் நலனில் எவ்வளவு அதிக அக்கறை கொண்டிருந்தார்கள் என்பதை இந்தச் சம்பவம் காட்டுகிறது. அனாதைகளின் கண்ணீரைத் துடைத்து அவர்களை தம் குடும்பமாகவே ஏற்றுக்கொள்வது இஸ்லாத்தின் சிறந்த பண்பாகும். ஈகையின் வடிவம். பொருளுதவி செய்வதைக் காட்டிலும் பாசத்தையும் உளவியல் ஆறுதலையும் அளிப்பதே மிகச் சிறந்த ஈகை என்பதை நபியவர்கள் தமது செயலால் உணர்த்தினார்கள். தலைமையின் பணிவு. ஒரு நாட்டின் தலைவர் பெருநாள் கொண்டாட்டத்தின் போது தனியாக அழுத ஒரு சாதாரண சிறுவனின் துயரைக் கண்டறிந்து அவனுக்கு தனிப்பட்ட முறையில் ஆறுதல் அளித்தது அவர்களின் உன்னதமான பணிவைக் காட்டுகிறது. இந்த நிகழ்வு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனிதநேயம், அன்பு மற்றும் அனைத்து உயிர்களிடத்திலும் இரக்கம் ஆகியவற்றின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும்.